தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் மிக தீவிரமாக உள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருப்பூர் அமராவதியில் 12 சென்டிமீட்டரும், திண்டுக்கல் பழனியில் 11 சென்டிமீட்டரும், திருப்பூர் திருமூர்த்தியில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திண்டுக்கல் ராமநாதபுரம் தங்கச்சி மடம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி ஊத்தில் 8 சென்டிமீட்டரும், ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பாம்பன் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி காக்காட்சியில் 7 சென்டிமீட்டரும், கோவை மக்கினம்பட்டி, திண்டுக்கல் வேடச்சந்தூர், ராமநாதபுரம் மண்டபம், திருப்பூர் மடத்துக்குளம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. கோவை ஆழியார், ராமநாதபுரம் கடலாடி, நீலகிரி சின்னக்கோரை, திருநெல்வேலி மாஞ்சோலை, ராமநாதபுரம் வாலிநோக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திண்டுக்கல் கொடைக்கானல், கோவை பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, நீலகிரி கீழ்கோத்தகிரி, தேனி சோத்துப்பாறை, சென்னை நிலக்கோட்டை, ராமநாதபுரம் கமுதி, புதுக்கோட்டை விராலிமலை, திருச்சி மணப்பாறை, தேனி தேக்கடி, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம் பரமக்குடி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருப்பூர் பல்லடம், தேனி ஆண்டிப்பட்டி, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், கோவை வாரப்பட்டி, நீலகிரி நடுவட்டம், கேத்தி, நாமக்கல் பரமத்திவேலூர், திருப்பூர் மூலனூர், பெரம்பலூர் சீகூர், நீலகிரி தேவாலா, கிளான்மார்க்கன், குந்தாப்பாலம், தஞ்சை அதிராமப்பட்டினம், நீலகிரி பார்லியார், கோவை சூலூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தூத்துக்குடி திருச்செந்தூர், கரூர் கடவூர், கோவை சின்னக்கல்லார், நீலகிரி மேல்கூடலூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி ராதாபுரம், கரூர் பஞ்சப்பட்டி, ஈரோடு கொடுமுடி, சென்னிமலை, மதுரை உசிலம்பட்டி, தேனி வீரபாண்டி, திருச்சி கொப்பம்பட்டி, நீலகிரி உதகை, சிவகங்கை திருபுவனம், விருதுநகர் அருப்புக்கோட்டை, தஞ்சை பேராவூர்ணி, தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம், திருச்சி முசிறி, புதுக்கோட்டை அறந்தாங்கி, தூத்துக்குடி கோவில்பட்டி, கரூர் அரவங்குறிச்சி, விருதுநகர் கோவிலம்குளம், திருச்சி துவாக்குடி, தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம், ஈரோடு மொடக்குறிச்சி, நீலகிரி செருமுள்ளி, கோவை பெரியநாயக்கம்பாளையம், தூத்துக்குடி எட்டயபுரம், தென்காசி, அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 30.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கேரள கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. பூமத்திய ரேகை பகுதியை ஒட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 10ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 to 24 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 to 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 to 30 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு கேரள கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
12ஆம் தேதியில் குமரிக்கடல் பகுதிகள், மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்கள் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.